Hi students, today we are going to discuss about to sell to a company. Once again I reminded what do you mean by partnership firm? There are two persons are joined to start up business, partnership business, that is called a partnership firm. Already you know very well in an every partnership business must be registered under the Indian Partnership Act 1932. In future, the partnership firm may be converted into a company, that is called sell to a company. From in this case, the company must be registered under the Indian Companies Act 1956. Recently, that Indian Companies Act 1956 are remodulated under the 2013 Act. Let us come to the sale to a company. What do you mean by sale of firm? A partnership firm may be converted into a limited company. அதாவது இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம பார்ட்னர்ஷிப் firm வந்து லிமிடெட் கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணாலும், இந்த கன்வெர்ட்டிங் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, த பிஸ்னஸ் மே பி சோல்டு டு அன் எக்ஸிஸ்டிங் கம்பெனி. நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் கம்பெனிகிட்ட சேல்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல செல்லிங் அப்படின்ற ஒரு டிரான்சாக்ஷன் இன்வால்வ் ஆகுது. கன்வர்ஷன் ஆஃப் ஃபர்ம் இன்டு a company takes the advantages of principles of limited liabilities. In both cases, இந்த ரெண்டு கேஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் அப்படின்ற ஒரு பாயிண்ட் உருவாகுது, கன்வர்ஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் உருவாகுது. அப்போ ரெண்டு கேஸ்லையுமே பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் வைண்ட் அப் பண்ணிவிட்டு கம்பெனி அப்படின்ற ஒரு பிஸ்னஸை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ ஃப்ரம் இன் திஸ் கேஸ் த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வில் பி வைண்ட் அப் ஆர் க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ க்ளோஸ் பண்ணும்போது டிசல்யூஷன் பண்ணும்போது டிசால்வ் பண்ணும்போது நம்ம என்னென்ன ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணோமோ அதே ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே செல்லிங் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போது ஃப்ரம் இன் திஸ் ட்ரான்சாக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ தெர் ஆர் டூ பார்ட்டிஸ் ஆர் டு பி இன்வால்வ்டு. த ஃபஸ்ட் பர்சன் இஸ் கால்டு செல்லிங் business, the second person is called purchasing company. இப்போது ஏபி அப்படின்ற ஒரு ரெண்டு பார்ட்னர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சார் பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ ஏஎம்பியும் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இஸ் கன்வெர்டட் இன்டு ஏ லிமிடெட் கம்பெனி. அவங்க வந்து என்னென்னா பார்ட்னராக இருக்காங்க. அப்போ அந்த பார்ட்னராக இருக்கக்கூடிய அவங்களுடைய பிஸ்னஸை வந்து கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. எடுத்தோடனே கம்பெனியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட முடியாது. அதுக்குன்னு சில இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 ஆர் 2013 நிறைய ப்ரொவிஷன்ஸ், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஆகணும். அதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ரொவிஷன்ஸ் படி தான் நம்ம வந்து கம்பெனியாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்த ஏபி அப்படின்ற ஒரு பார்ட்னர் வந்து பார்ட்னர்ஷிப் அவங்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. அவங்க கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல அவங்க கம்பெனிக்கு என்ன நேம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏபி லிமிடெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏபி அப்படின்ற ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து நம்ம ஏபி லிமிடெடாக மாற்றணும் அப்படின்னா, அதை கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல ஏபி அப்படின்ற ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து என்ன ஆகுதுன்னா வைண்ட் அப் ஆகுது. அப்போ நியூவாக என்ன ஸ்டார்ட் ஆகுது, ஏபி லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஃப்ரம் இன் திஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டு பேர் உள்ளே வர்றாங்க. ஒன்று வந்து செல்லர், இன்னொன்று வந்து பர்ச்சேசர். அப்போ பர்ச்சேசர் வந்து பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னா செல்லருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம்னா பர்ச்சேஸ் consideration. Already we got discussed about this purchase consideration at the time of amalgamationல நம்ம படிச்சிருக்கோம். பர்ச்சேஸ் consideration மெத்தட்ஸ்லாம் இருக்குது. we will discuss later. Okay. When a business is sold, the seller and the purchaser may agree as to the amount sales price. அப்போ அந்த பர்ச்சேசர் வந்து ஒரு அமௌண்ட் வந்து அக்ரி பண்ணுறதுக்கு ஒத்துக்குருவார். அப்படி பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டு தான் வந்து என்னென்னு சொல்லணும்னா சேல்ஸ் ப்ரைஸ். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த பர்ச்சேசர் அந்த செல்லிங் கம்பெனி கொடுக்கக்கூடிய அந்த ப்ரைஸ், சேல்ஸ் ப்ரைஸ் தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் யாருக்கு சார் பே பண்ண போகிறாங்க? அப்போ இந்த ஸ்லேடில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம செல்லர் அண்ட் பர்ச்சேசர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இங்கே வந்து என்ன சொல்லலாம், பர்ச்சேசிங் கம்பெனியை வென்டி, அதாவது
வென்டார் வென்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பர்ச்சேசிங் கம்பெனி வந்து வென்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எவர் ஒருவர் கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணுறாங்களோ, அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து வாங்குகிறாங்களோ அவங்கள வந்து நம்ம வென்டி அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து சேல்ஸ் பண்ணப்படுதோ, செல்லிங் கம்பெனியாக இருக்கோ அதை வந்து நம்ம வென்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வென்டாருக்கு என்ன கொடுக்கணும்? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கொடுக்கணும். அது அவங்களுடைய அக்ரிமெண்ட்டை பொறுத்து என்னாகும்? மாறுபடும். அப்போ த ப்ரொசீஜர் ஃபார் க்ளோசிங் த புக்ஸ் ஆஃப் த ஃபர்ம் இஸ் த சேம் அஸ் வி ஹாவ் ஆல்ரெடி சீன் இயர்லியர் சாப்டர். இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ அமால்கமேஷன்லேயே வந்து என்னென்ன வழியில் வந்து நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, when the firm is dissolved. ஓகே, ஆல்ரெடி யூ நோ வெரி வெல் வாட் யூ மீன் பை பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இப்போ என்னென்ன மெத்தட்ஸில் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. த ஃபஸ்ட் மெத்தட் இஸ் லம்சம் மெத்தட், த செகண்ட் மெத்தட் இஸ் நெட் அசெட் மெத்தட், த தேர்ட் மெத்தட் இஸ் நெட் பேமெண்ட் மெத்தட். இஃப் த பர்ச்சேசிங் கம்பெனி பெய்டு the purchase consideration in a lump sum, that is called lump sum consideration அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபி அப்படின்ற ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்குது, எக்ஸ்ஒய் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்காங்க. இப்போ இந்த ஏபி அப்படின்ற ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மை எக்ஸ்ஒய் லிமிடெட் வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸ்ஒய் வந்துட்டு ஏபிக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து ஒரே பேமெண்ட்டில் லம்சமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு லம்சம் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட் அசெட் மெத்தட். அண்டர் திஸ் மெத்தட் த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் மே பி கால்குலேட்டட் இன் தி நெட் அசெட் பேசிஸ். நெட் அசெட் பேசிஸ் அப்படின்னா, அதாவது பர்ச்சேசிங் கம்பெனி வந்து செல்லிங் கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணுவாங்க. அவங்களுடைய அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட வேல்யூவை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட் அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் நெட் அசெட்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நெட் அசெட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் தேர்ட் மெத்தட் இஸ் நெட் பேமெண்ட் மெத்தட். இப்போது நம்ம எல்லாமே ஓகே சார் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கொடுக்கணும். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கம்பெனியுடைய ஷேர்ஸ் ஆஃப் டிபென்ச்சர்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் நெட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நெட் பேமெண்ட் மெத்தடில் என்ன நம்ம பே பண்ண போகிறோம்? கேஷாக பே பண்ணலாம். அதாவது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட்டு பர்ச்சேசிங் கம்பெனி செல்லிங் கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து கேஷாக பே பண்ணலாம், ஷேர்ஸாக பே பண்ணலாம், டிபென்ச்சர்ஸாக பே பண்ணலாம். ஸோ இப்படி மெத்தட் ஆஃப் பேமெண்ட் வந்து வேரியேஷன் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் நெட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்? நெசசரி அக்கௌண்ட்ஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் தி ஃபார்ம். ஃபஸ்ட்டு வந்து டிசால்வ் பண்ணுறதுப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லா அசட் அண்ட் லைபிலிட்டிஸுமே எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்? ரியலைசேஷன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா? அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்? ரியலைசேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அப்போது ரெண்டு புக்ஸ் வந்து சைமல்டேனியஸாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒன்று வந்து ஜர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக், அதாவது ஜர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் செல்லிங் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு. இன்னொன்று வந்து என்னென்னா ஜர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் கம்பெனி. அப்போது ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் செல்லிங் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ரியலைசேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், நியூ கம்பெனி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். த நியூ கம்பெனி ஈக்விட்டி ஷேர்ஸ் அக்கௌண்ட்டு, நியூ கம்பெனி ப்ரிஃபரன்ஸ் அக்கௌண்ட்டு, நியூ கம்பெனி டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பார்ட்னர்ஷிப் நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணுறோம் அப்படின்னா, அப்படி வைண்ட் அப் பண்ணும்போது ஏற்கனவே டிசொல்யூஷனில் நம்ம நிறையா ஜேர்னல்ஸ் பார்த்துருக்கோம், அதே ஜேர்னல்ஸ் தான் இங்கே வருது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அசட்ஸ் டு ரியலைசேஷன் இஃப் த கம்பெனி டேக்ஸ் ஓவர் கேஷ் இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட். அதாவது ஃபஸ்ட்டு நீ கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மை வந்து வைண்ட் அப் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆல் த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு எக்ஸப்ட் கேஷ். சம்டைம்ஸ் கேஷ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த கேஷை எடுத்துக்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் ரியலைசேஷன் அக்கௌண்ட் டு வேரியஸ் அசட்டு. அதேமாதிரி லைபிலிட்டிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் டு ரியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா when the purchase price is receivable from the purchasing company. இப்போது இப்போ செல்லிங் கம்பெனியில் என்னென்ன ஜேர்னல் எழுதுன்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பர்ச்சேசிங் கம்பெனிலேருந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரியலைசேஷன் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் வந்து நாமினல் அக்கௌண்ட் நேச்சர்ஸில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்கம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா கிரெடிட் பண்ணிடணும். அப்போ பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்றது செல்லிங் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆன இன்கம் சோர்ஸஸ். அப்போது பர்ச்சேசிங் கம்பெனி அதை யார் நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அவங்கள நம்ம டெபிட் பண்ணணும். பர்ச்சேசிங் கம்பெனி அக்கௌண்ட் இது வந்து அமௌண்ட் டியூ
டியூ தான். அதாவது நம்ம ரிசிப்ட் ரெடி பண்ணி அந்த ரிசிப்ட் வந்து பர்ச்சேசிங் கம்பெனிகிட்ட கொடுக்க போகிறோம். அப்போ அந்த ரிசிப்ட்டை ரிசீவ் பண்ண போகிற ஒரு ரிசீவர். அப்போ பர்ச்சேசிங் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டா டு ரியலைசேஷன். இந்த டியூ அப்படின்றது பர்ச்சேசிங் கம்பெனி செல்லிங் கம்பெனிக்கு இன்கம் அப்படின்றதுனால ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்காங்க. த நெக்ஸ்ட் வென் த செல்லிங் கம்பெனி ரிசீவ்ஸ் செல்லிங் ப்ரைஸ் இன் ஷேர்ஸ் ஆர் டிபென்ச்சர்ஸ். இப்போ நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் மணி கால்குலேட் பண்ணியாச்சு. அந்த டியூக்குரிய ரிசிப்ட்டை வந்து செல்லிங் கம்பெனிக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேசிங் கம்பெனிகிட்டேருந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணணும். அப்படி ரிசீவ் பண்ணும்போது செல்லிங் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன உள்ளே வரும்? கேஷ் ரிசீவ் பண்ணிங்கன்னா கேஷ் உள்ளே வரும், ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணிங்கன்னா ஷேர்ஸ் உள்ளே வரும், டிபென்ச்சர்ஸ் ரிசீவ் பண்ணிங்கன்னா டிபென்ச்சர்ஸ் உள்ளே வரும். ஃப்ரம் இன் திஸ் எபோவ் 3 items were received from the purchasing company. Who is giver in this transaction? இந்த டிரான்சாக்ஷனை பொறுத்தவரைக்கும் யார் சார் கிவர்? பர்ச்சேசிங் கம்பெனி தான் கிவர். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டார், ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டார், டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு பர்ச்சேசிங் கம்பெனி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சில அசட்ஸை வந்து பர்ச்சேசிங் கம்பெனி எடுத்துகிட்டு போகாமல் இருப்பாங்க. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இஃப் எனி அசட்ஸ் நாட் டேக்கன் ஓவர் பை த ஃபர்ம் ரியலைஸ்டு பை செல்லிங் ஃபர்ம். அப்போ அந்த எடுத்துகிட்டு போகாத அசட்டையுமே வந்து என்ன பண்ணணும்னா ரியலைஸ் பண்ணி ஆகணும். அப்போ எப்படி சார் ரியலைஸ் பண்ண போகிறீங்க? ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ரியலைசேஷன் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அப்போ ரியலைஸ் பண்ணும்போது கேஷ் சேல்ஸ் பண்ண போகிறோம். அப்போ வாட் கம்ஸ் இன் கேஷ். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ரியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் எனி அசட்ஸ் டேக்கன் ஓவர் பை த பார்ட்னர்ஸ். ஒரு சில அசட்டை வந்து பார்ட்னர்ஸ் அவங்க ப்ரைவேட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஃப்ரம் இன் திஸ் ட்ரான்சாக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ who is receiver? Partners is a receiver. அப்போ partners capital account data to realization அப்படின்னு எழுதுகிறோம். If any liabilities not taken over by the company or paid by the selling company. ஏதாவது ஒரு liabilities வந்து பார்ட்னர்ஷிப் அதாவது பர்ச்சேசிங் கம்பெனி எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா அதை வந்து பேமெண்ட் பண்ணணும். அப்போ பேமெண்ட் பண்ணும்போது எப்படி நம்ம அசட்டை வந்து எடுத்துகிட்டு போகாத அசட்டை வந்து சேல்ஸ் பண்ணி நம்ம கேஷாக கன்வெர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி பேமெண்ட் பண்ணாத லைபிலிட்டிஸை வந்து நம்ம அதாவது எடுத்துகிட்டு போகாத லைபிலிட்டிஸை வந்து நம்ம பே பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ இந்த டிரான்சாக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். தென் இஃப் எனி லைபிலிட்டிஸ் டேக்கன் ஓவர் பை த பார்ட்னர்ஸ் அல்லது யாராச்சும் ஒரு பார்ட்னர்ஸ் வந்து இந்த லைபிலிட்டிஸை நான் தர்றேன் பர்சனலாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஹூ இஸ் அ கிவர். யார் கிவராக இருக்க போகிறாங்க அப்படின்னா எந்த பார்ட்னர்ஸ் தர்றதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்குறாரோ அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுறோம். இந்த இடத்துல இருக்குது ஜேர்னல். நெக்ஸ்ட்டு வென் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரியலைசேஷன் இஸ் பெய்டு. இப்போ இந்த ரியலைசேஷன் பண்ணுறதுக்குனே சில எக்ஸ்பென்சஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பே பண்ணோம் அப்படின்னா என்ன ஜேர்னல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு இஃப் தெர் இஸ் எனி ரிசர்வ், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து நம்ம 5th யூனிட் வரைக்கும் படிச்சுக்கிட்டே வரோம். பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணுறோம், ஜென்ரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் ஆர் லாஸு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னா பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா, அதுக்குரிய சேனல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. இதுவே வந்து லாஸாக இருந்துச்சு அப்படின்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அடுத்து தான் வந்து என்னென்னா ரியலைசேஷன் லெட்ஜர் ஓப்பன் பண்ணுறோம். ரியலைசேஷன் லெட்ஜர் ஓப்பன் பண்ணி ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க. க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. லாஸ் வந்துச்சு அப்படின்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கரண்ட் அக்கௌண்ட். இஃப் எனி இன் தி புக்ஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ். ஏதாவது கரண்ட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு கரண்ட் அக்கௌண்ட்டு. தென் பே ஆஃப் தி பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட் இஃப் எனி. ஏதாவது பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஃபைனல் செட்டில்மெண்ட் வில் பி மேடு பை பேயிங் ஆஃப் பேலன்சஸ் இன் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் விச் would concede with the available cash or shares or debentures. In the absence of any agreement, distribution of final settlement is made in the ratio of their final claim after realization. So எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டு செட்டில்மெண்ட்டை வந்து எப்படி நம்ம ஒன்று பர்ச்சேசிங் அமௌண்ட்லேருந்து ஷேர்ஸாவோ டிபென்ச்சர்ஸோ கேஷாக வாங்கினோம்னா அப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர்ஸ் அக்கௌண்ட்டு டு டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட்டு டு கேஷ் அக்கௌண்ட்டு. இதில் வந்து இது வந்து நம்ம அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் செல்லிங் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் கம்பெனி. இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்களே அப்போ பர்ச்சேசரு அவங்க சில அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார் தி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அப்போ பிஸ்னஸ் உள்ளே வருது. அப்போ பிஸ்னஸ் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு யார்கிட்டருந்து பிஸ்னஸ் வாங்கிட்டு வராங்களோ அவங்கள வந்து வெண்டார் அல்லது செல்லார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ டு வெண்டார்ஸ் ஃபேம் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் டேக்கிங் ஓவர் தி அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். இப்போது ஆன் பிகாஃப் ஆஃப் selling company after converting the
கம்பெனியை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த அசட் எல்லாத்தையுமே பர்ச்சேசிங் கம்பெனி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அப்போ பர்ச்சேசிங் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ த அசட் வாஸ் கம்ஸ் இன். அப்போ சன்ட்ரி அசட்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டூ. இதுக்கப்புறமா பர்ச்சேசிங் கம்பெனி தான் செல்லிங் கம்பெனி லைபிலிட்டிஸை பே பண்ண போகிறாங்க. அப்போ டூ சன்ட்ரி லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட்டு, டூ பிஸ்னஸ் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு. தென் நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா ஒரு நோட் ஒன்று கொடுத்துருங்க. ரீவேல்யூட் ஃபிகர்ஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் டேக்கன் இன்டு அக்கௌண்ட். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம ரீவேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ, அதாவது ரியலைசபிள் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கிறோம். இஃப் த பர்ச்சேஸ் ப்ரைஸ் இஸ் மோர் தென் தி வேல்யூ ஆஃப் அசட்ஸ் டேக்கன் ஓவர், த டிஃப்ரென்ஸ் வில் பி டெபிட்டட் டு குட்வில். அதாவது இந்த இடத்துல வந்து டேலி ஆகலை அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இப்போ சன்ட்ரி அசட்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டூ சன்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சன்ட்ரி அசட்ஸ் அக்கௌண்ட்டு 1,00,000 இருக்குது சார். சன்ட்ரி லைபிலிட்டிஸ் வந்து 50,000 இருக்குது. பிஸ்னஸ் பர்ச்சேசஸ் வந்து 1,00,000 இருக்குது. அப்போ இங்கே டெபிட் 1,00,000, பட் கிரெடிட் பேலன்ஸஸ் பார்த்தீங்கன்னா 1,50,000 வருது. அப்போ அந்த இடத்துல வந்து என்னென்னா டெபிட்டில் வந்து ஷார்ட்டேஜ் வருது இல்லையா? அப்படி டெபிட்டில் ஷார்ட்டேஜ் வந்துச்சு அப்படின்னா அந்த டெம்பரரி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த அக்கௌண்ட் தான் வந்து குட்வில் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அதர் ஹேண்ட் இஃப் த பர்ச்சேஸ் ப்ரைஸ் இஸ் லெஸ் தென் தி நெட் வேல்யூ அசட்ஸ். இப்போ இப்படி எடுத்துக்கங்க, சன்ட்ரி அசட்ஸோட வேல்யூ 1,50,000, பட் லைபிலிட்டிஸோட வேல்யூ 50,000, பிஸ்னஸ் பர்ச்சேசஸ் 50,000. இப்போ 50,000 எங்கே ஷார்ட்டேஜ் ஆகுது? கிரெடிட் சைடு ஷார்ட்டேஜ் ஆகுது. அப்போ கிரெடிட் சைடு ஷார்ட்டேஜ் ஆச்சு அப்படின்னா அப்போ அங்கே ஒரு டெம்பரரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு. தட் அக்கௌண்ட் நேம் இஸ் கால்டு கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ் consideration amount paid from the purchasing company point of view, who is a receiver? Vendor is a receiver. அப்போ vendor spam account data to what goes out என்னெல்லாம் வெளியில் போகுது? to share capital, to debentures, to bank or cash account அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. சங்கீதா, டிபஜினி அண்டு Bernali are partners in a firm sharing profit and losses in the ratio of 3:2:1 respectively. Their balance sheet of the firm as on 31st December 2006 in given below. Liabilities: sundry creditors 30,000, capitals Sangeeta 60,000, Dibjini 40,000, Bernali 20,000. Plant and equipment 60,000, debtors 50,000, bills receivable 8,000, stock 25,000, cash at bank 5,000, cash in hand 2,000, totally 1,50,000. The partners agreed to sell the business to a limited company which was incorporated with 65,000 shares of rupees 10 each. The purchasing company agrees to take over the assets and liabilities and discharge the purchase consideration by issue of 8,250 shares of rupees 10 each, and cash was rupees 56,000. The cost of dissolution 2,500 is paid by the firm, and the balance amount cash is distributed among the partners. You are asked to prepare the journal entries and necessary ledger accounts in the books of the firm and opening journals in the books of limited company. நெட் பேமெண்ட் மெத்தடில் இந்த சம்ம பண்ண சொல்லியிருக்காங்க சார். இப்போ நெட் பேமெண்ட் மெத்தடில் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கால்குலேட் பண்ணணும். இப்போ இங்கே பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, பர்ச்சேசிங் ப்ரைஸை வந்து 8,250 ஷேர், ஒரு ஷேரோட ரேட்டு 10 ரூபா மானியம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த மேலே அந்த இடத்துல பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கால்குலேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 8,250 ஷேர்ஸ் அட் rupees 10 each, 82,500. அப்போ பேலன்ஸ் வந்து கேஷ் 1,38,500. அப்போ 1,38,500 எப்படி வந்துச்சு சொல்லுங்கள்? அதாவது 8,250 ஷேர் இன்ட்டு 10, பேலன்ஸ் வந்து கேஷ். அப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டை ஆட் பண்ணி வர்றதான் வந்து 1,38,500 பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் செல்லிங் கம்பெனி. ஃபஸ்ட்டு நம்ம கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணுறோம், எல்லா அசட்டையுமே ரியலைசேஷன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போது ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டார் டூ, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டு, டெப்டார்ஸு, பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக்கு, கேஷ் அட் பேங்க்கு, கேஷ் இன் ஹேண்டு. அப்போது 1,50,000 வருது. நெக்ஸ்ட்டு லைபிலிட்டி சைடு பார்த்தீங்க அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், அது ஒன்று மட்டும்தான். அப்போ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரியலைசேஷன்.
நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டியூ கால்குலேட் பண்ணணும். அப்போ பர்ச்சேசிங் கம்பெனி தான் நம்ம ஜேர்னல் வரும்னு சொன்னோம். அப்போ பர்ச்சேசிங் கம்பெனி இங்கே யார், கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கம்பெனி லிமிடெட் அக்கௌண்ட் டேட்டா டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் 1,38,500. இந்த 1,38,500மே எப்படி ஷேர்ஸாக ரிசீவ் பண்ணுறாங்க, எப்படி பேலன்ஸை கேஷ் ரிசீவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் மணி ரிசீவ் பண்ணுறோம். அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் கம்பெனி லிமிடெட் அக்கௌண்ட் டேட்டா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கம்பெனி லிமிடெட்ஸ் அக்கௌண்ட்டு 1,38,500. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரியலைசேஷன் அக்கௌண்ட், அதாவது எக்ஸ்பென்சஸ் பே பண்ணுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த எக்ஸ்பென்சஸ்க்குரிய ஜேர்னல் தான் அந்த 2,500. இப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரியலைசேஷன் லெஜர் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ரியலைசேஷன் லெஜர் ஓப்பன் பண்ணும்போது வரக்கூடிய அந்த ப்ராஃபிட் 16,000 வருது. இந்த 16,000 வந்து 8,000, 5,333, 2,667 அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய ஜேர்னல் தான் அந்த ஜேர்னலு. ரியலைசேஷன் அக்கௌண்ட் டு சங்கீதா கேபிட்டல், திபஜனி கேபிட்டல்ஸ், பர்னாலி கேபிட்டல்ஸ் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இப்போ பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதியிருக்காங்க. பை பேலன்ஸ் ப்ராடவுன் 60,000, 40,000, 20,000. ரியலைசேஷன் ப்ராஃபிட்டை கொண்டு வந்து எழுதியாச்சு. தென் இதெல்லாம் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணால் 68,000 வருது, 45,333 வருது, 22,666,000 வருது. அப்போ டு ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் லிமிடெட் கம்பெனி 41,250 ஆல்ரெடி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இங்கே நோட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஷேர்ஸ் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. டோட்டலாக நம்ம 82,500 ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த ஷேர்ஸ் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மூலமாக அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். அதான் நான் அதாவது எப்படி வரும் அப்படின்னா 82,500 இவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2:1 வருது இல்லையா. 82,500 இன்ட்டு 3/6னா 41,250 வரும். அதே மாதிரி 2/6னா 27,500. அதே மாதிரி 1/6னா 13,750 வரும் சார். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கேஷ், அந்த கேஷையுமே வந்து என்னென்னா அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மூலமாக பிரிச்சுக்கிறாங்க. அப்போ கேஷ் 56,000 வந்து 2,500 ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருக்கோம். ஸோ அதை லெஸ் பண்ணிவிட்டால் பேலன்ஸ் அமௌண்ட்டு அதே ரேஷியோ பிரகாரம் பிரித்து கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் கம்பெனி. அப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்னென்ன அசட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்கன்றன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பிளான்ட் அண்ட் வாட் கம்ஸ் இன், அசட் எல்லாமே உள்ளே வருது. அப்போ அந்த ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் பிரகாரம் டெபிட் பண்ணுறோம். பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா, டெப்டாஸ் அக்கௌண்ட் டேட்டா, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா, ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டா, கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா, கேஷ் இன் ஹேண்ட் அக்கௌண்ட் டேட்டா. டு சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் 30,000, டு லிக்விடேட்டர்ஸ் அதாவது வெண்டாருடைய நேம், வெண்டாருடைய நேம், லிக்விடேட்டர்ஸ் ஆஃப் சங்கீதா அந்த பார்ட்னர்ஸோட நேம்லாம் எழுதி 1,38,500 போட்டுறீங்க. இப்போ இந்த இடத்துல தான் வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறாங்க. அப்படி பேலன்ஸ் பண்ணும்போது என்னன்னா டெபிட் சைடு வந்து ஒரு 18,500 ஷார்ட்டேஜ் வருது. அப்படி ஷார்ட்டேஜ் வரக்கூடிய அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து என்னென்னு சொல்கிறோம்னா குட்வில் அப்படின்ற ஒரு டெம்பரரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அப்போ அந்த குட்வில் அப்படி இதே மாதிரி இந்த ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபண்டு வந்து கிரெடிட் சைடு வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி கிரெடிட் சைடு நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிக்விடேட்டர்ஸ் ஆஃப் சங்கீதா, டிபான்ச்சலி அண்ட் பர்னாலி டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 1,38,500 டு கேஷ் liquidators of Mrs. Sangeeta Divanchali and Barnali account data are 1,38,500 to equity share capital 82,500 to cash account 56,000 அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்மு ABC carry on your business in your partnership sharing profit and losses in the proportion of 1/2, 3/8 and 1/8 respectively. On 31st March 2012 they agreed to sell the business to a limited company. Their positions on that date was as follows: A's capital, B's capital, C's capital, loan and mortgages, sundry creditors, machinery, furniture, stock, book debts, cash. The company took up the following at the valuation shown below: machinery 61,000, furniture 31,500,
31,800, stock 22,000, book of debts 14,000, goodwill 10,000. The company also agreed to pay up the creditors, which was agreed at rupees 17,700. The company paid 16,700 in fully paid up shares of rupees 10 each, and the balance in cash. The expenses amounted to rupees 1,500. Prepare necessary ledger accounts in the books of the firm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கால்குலேட் பண்ணணும். இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இவங்க எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த ரியலைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த அசட்டை பேஸ் பண்ணி. இப்போ ஃபஸ்ட்டு மிஷினரி 68,000, ஃபர்னிச்சர் 31,800, ஸ்டாக் 22,000. அது இந்த இடத்துல பிரிண்டிங் மிஸ்டேக். புக் டெப்ட்ஸ், அது வந்து புக் டெப்ட்ஸ் 14,000, குட்வில் 10,000. அசட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா 1,38,800 வரும். இதில் வந்து லைபிலிட்டிஸ் லெஸ் பண்ணுறீங்க, லெஸ் பண்ணால் பேலன்ஸ் 1,21,100 தான் வந்து என்னென்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் தான் சம்முக்குள்ளே போகணும். இப்போ இங்கே செல்லிங் கம்பெனியுடைய ஜேர்னல்ஸ் மட்டும்தான், லெஜர்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை மட்டும் இது வந்து என்ன மெத்தட் அப்படின்னா நெட் அசட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சம்மு ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு. அப்போ கண்ண மூடிட்டு நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன, ஆல் த அசட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். ரியலைசேஷன் அக்கௌண்ட் டு வேரியஸ் அசட்டு. அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டு சன்ட்ரி அசட்ஸ். மிஷினரி அதே புக் வேல்யூ வேணும், அந்த வேல்யூ படி. மிஷினரி 48,000, ஃபர்னிச்சர் 42,000, ஸ்டாக் 23,000, புக் டெப்ட்ஸ் 15,000, டோட்டலி 1,28,000. நெக்ஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ் எடுக்கலாம், அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கிரெடிட்ஸ் லைபிலிட்டி சைடு பார்த்தீங்க அப்படின்னா லோனும் சன்ட்ரி கிரெடிட்டாஸும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ லோன் அக்கௌண்ட்டு டெட்டார் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் ரியலைசேஷன் அப்படின்னு ஒரு ஜேர்னல். அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு பை லோன் அண்ட் மார்டேஜ் பை சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் 18,000, 16,000 எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அசட்டை ரியலைஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ரியலைஸ் பண்ணும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் வரும் அப்படின்னா வேரியஸ் அசட் அக்கௌண்ட் டெட்டார் டு ரியலைசேஷன். அப்போ வேரியஸ் அசட்னா இங்கே என்னென்ன அசட்டு, மிஷினரி, ஃபர்னிச்சரு, ஸ்டாக்கு, புக் டெப்ட்ஸு, குட்வில், இதெல்லாம் எழுதுகிறோம். இதில் வந்து அப்புறம் அந்த கிரெடிட்டாஸை லெஸ் பண்ணால் 1,21,000. அதாவது அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் மணி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஜேர்னல் எழுதுவோம் பார்த்தீங்களா. பர்ச்சேசிங் கம்பெனி, இங்கே யார் பர்ச்சேசிங் கம்பெனி, லிமிடெட் கம்பெனி தான் பர்ச்சேசிங் கம்பெனி. அப்போ பை லிமிடெட்ஸ் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார் டு ரியலைசேஷன். அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு பை லிமிடெட் கம்பெனி அக்கௌண்ட் 1,21,000 எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸ்பென்சஸ் ஒரு 16,000 பே பண்ணுறாங்க. அப்போது எக்ஸ்பென்சஸ் 16,000 பே பண்ணுறாங்கன்னு என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் வரும், ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் 1,500 பே பண்ணுறாங்க. ரியலைசேஷன் அக்கௌண்ட் டு கேஷு 1,500. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா லோன் பே பண்ணுறாங்க 16,000. அப்போது ரியலைசேஷன் அக்கௌண்ட் டு கேஷ் 16,000. இப்போது நெக்ஸ்ட்டு ரியலைசேஷன் ப்ராஃபிட்டை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ ஓப்பன் பண்ணால் ரியலைசேஷன் ப்ராஃபிட் வந்து 9,600. இப்போ அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8 இஸ் அ பிக்கஸ்ட் நம்பர். இப்போ இந்த 8ல் ஆஃப் வந்து 4 அந்த ரேஷியோ வந்து எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா 4:2:2 அப்படின்ற மாற்றிருக்காங்க. அப்போ 4:2:2 அப்படின்னா அதை அந்த 2வையும் வந்து எப்படி மாற்றிருக்காங்கன்னா 1:1:1, அதை 1/2 1/2 1/2 அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஏஸ் கேபிட்டல், பிஸ் கேபிட்டல், அதாவது ரியலைசேஷன் அக்கௌண்ட் டு ஏஸ் கேபிட்டல், பிஸ் கேபிட்டல், சிஸ் கேபிட்டல் 9,600 பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லிமிடெட்ஸ் கம்பெனியுடைய ஜேர்னல். அப்போ லிமிடெட்ஸ் கம்பெனியோடைய ஜேர்னல், லிமிடெட்ஸ் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார் டு ரியலைசேஷன் 1,21,000. அதே மாதிரி இங்கே பை ஷேர்ஸ் இன் லிமிடெட்ஸ் கம்பெனி 16,700. நம்ம கம்பெனிலேருந்து 16,700 ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணுறோம். தென் பேலன்ஸ் வந்து கேஷாக அசீவ் பண்ண சொல்லியிருக்காங்க 54,100. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,21,000 1,21,100 வந்து சம்மு டேலி ஆகிரும். ஸோ இது வந்து நெட்டு அசட் பேஸ் பண்ணி ஒரு சிம்பிளான சம்மு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு மெட்டீரியல் சென்ட் பண்ணியிருக்கீங்களா, அந்த மெட்டீரியலில் நிறையா சம்ஸ் இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. எகெயின் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இம்மீடியட்லி யூ சாட்
our class WhatsApp group. Thanking you.